அது கூட சொல்லுவாங்க. 25 சன்னியானத்தில அடிக்கடி ஒரு கதைய சொல்லுவார்கள். குரு பக்திக்கு ஒரு அ சீடன் வந்து அக்கரையில காவிரியில அக்கரையில போய் பூஜை பண்ணிட்டு வருவான். அப்ப பாலங்கள் கிடையாது. ஒரு நாள் திடீர்னு வெள்ளம் வந்துட்டுது. தண்ணி அதிகமாயிட்டுது. அதனால போக முடியல. ஆனாலும் போய் பூஜை பண்ணணுமே என்று நினைத்துட்டு, அவன் வந்து தலையில பூஜை சாமான்கள வச்சுட்டு, குருபாதமே துணை, குருபாதமே துணைன்னு சொல்லி ஆத்த கடந்து அக்கரைக்கு போய் பூஜைலாம் பண்ணிட்டு, திரும்பி இங்க வந்துட்டாரு. வந்தோனே குருநாதர்ட்ட பூஜை பண்ணிட்டு வந்தாச்சு அப்படின்னு பிரசாதம் குடுத்தோனே, "எப்படி இவ்வளோ தண்ணி போகுது, எப்படி நீ போன?" அப்படின்னு. "குருபாதமே துணை, குருபாதமே துணைன்னு சொன்னேன். சாமி அங்க கொண்டு போய் சேர்த்துட்டாரு" அப்படின்னு நம்ம திருவடிக்கு அவ்வளோ பெருமையா அப்படின்னு நினச்சுக்கிட்டு, இந்த குருநாதர் நம்ம பின்ன போய் நம்ம பார்ப்போம் அப்படின்னு அவர் சொன்னார், "என் பாதமே துணை, என் பாதமே துணைன்னு" அவர் சொல்லிட்டு ஆத்துல இறங்கியிருக்காரு. ஆத்தோடயே அடிச்சுட்டு போயிட்டாராம். அவரு என்ன பண்ணியிருக்கணும், அவரு குருநாதர் பாதத்தை துணை என்று கருதி போயிருக்கணும். அப்படி போவாமையில தன் பாதமே துணை என்று போனதினால ஆத்துல அடிச்சுட்டு போனார் என்று அ சன்னிதானம் அவர்கள் விளக்கம் சொல்லுவார்களாம். அதே போன்றுதான் அந்த குரு பக்தி மகா சன்னிதானம் அவர்களுக்கு. அதுக்கு முன்னாடிலாம் அ எப்பயாவது குருமூர்த்தம் போவார்கள். ஆனால் 26வது குருமணிகள் தான் அ தம்பிரான்கள் தான் குருமூர்த்தங்கள்ல பூஜை பண்ணணும். அ அவங்க குருநாதருக்கு. அதேபோன்று வியாழக்கிழமை தோறும் குரு வழிபாடு செய்யணும் என்பதை அவர்கள் செய்திருந்தார்கள். நான் இங்கே வ வந்திருந்தபோது, தங்கியிருந்தபோது நானும் திருநள்ளாறுல இருக்கின்ற கந்தசாமி தம்பிரான் இருவரும் தான் வடக்கு குருமூர்த்தம். அவர் எல்லாம் 2 குருமூர்த்தமும் அவரே பார்ப்பாரு. ஆனா, "நீ சாமி இருக்கட்டும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு அவரு அந்த குருமூர்த்தம் மேல குருமூர்த்தமும் அவரே போயிட்டு வருவாரு. நான் அப்போலாம் தண்ணி கிணத்துலேருந்து இறைச்சி தான் அபிஷேகம் பண்ணணும். விளக்கு போடணும், நைவேத்தியம் போட்டிக்கணும். எல்லா வேலைகளும் இங்கேயே நாங்க செஞ்சு அ போறது பழக்கம். அப்ப அவர் ஒரு நாள் வியாழக்கிழமை அவர் இது பண்டாரமும்மணி கோவை அதை முழுசும் அ பாராயணம் பண்ணி, அங்க அங்க இருக்கிற மலர்கள் எல்லாம் மாசிலாமணி தேசிகருக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருந்தோம். அது பூ நெறையா சாத்தி இருந்தத பார்த்து, ம மலர் தூவி இருந்தத பார்த்து மகா சன்னிதானம் வழிபாட்டிற்கு வந்தபோது எழுதி மௌனம் என்பதனால் எழுதி காண்பித்தார்கள். இன்றைக்கு என்ன விசேஷம்? மலர் இவ்வளோ அ ம அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்ப பயந்து பயந்து நான் சொன்னேன், இது மாரி கும்பாபிஷேகம் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நானும் சாமியும் அ ம பண்டாரமும்மணி கோவை பாராயணம் பண்ணி மலர் வழிபாடு செய்தோம் அப்படின்னு. "தெரிந்து செய்தீர்களா?" அப்படின்னு எழுதி கேட்டார்கள். "சாமி ஒண்ணும் தெரியல" அப்படின்னேன். அப்போது மகா சந்நிதானம் சொன்னார்கள், "நாமும் குன்றக்குடி இப்போது இருக்கின்ற அந்த மகா சந்நிதானமும் ம் அவர்கள் இங்கே குன்றக்குடிக்கு செல்வதற்கு முன்பாக இங்கே தம்பிரானார் இருக்கின்ற போது பெரிய தமிழ் ஆர்வலர் அவரு. அதனால நாங்க 2 பேருமே அ மலர் வழிபாடு பண்டாரமும்முனி கோவை பாராயணம் பண்ணி செய்வது வழக்கத்தில் வைத்திருந்தோம்" என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படி அவர்கள் வைத்ததும் எங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு உணர்த்தினோனே உடனடியாக சன்னிதானம் அவர்கள் அ சிரித்துக்கொண்டு கை காமிச்சு ஆசீர்வதித்தார்கள். ஒரு வாரத்திற்குள்ளாக அந்த திருப்பணி தொடங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தார்கள். அப்படி ஒரு நம்ம ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன கோரிக்கை குடுக்குறாங்கள் என்பதை கூட செவிமடுத்து சொல்லுகின்ற ஒரு பெரிய பாங்கு மகா சந்நிதானம் அவர்களிடம் இருந்தது.
அதனால் அவர்கள் அதை முடித்துக்கொண்டு நான் காசி மடத்துக்கு அன்றைய நாள் வந்து இதெல்லாம் செய்துவிட்டு திரும்பி காசி மடத்துக்கு சென்றிருந்தேன்.